ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். டிவியில் நான் என்ன பேசினாலும் முகத்தையே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஆனால் இதையாவது நீங்கள் போடுவீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் பேசியிருக்கார். பேசினது யார், அப்படி என்ன கருத்துக்கள் பேசியிருக்கார் பார்த்துருவோம் வாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவர் தான் ஐயா தான் ஃபீல் பண்ணியிருக்காரு, நம்மளை டிவியிலே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏழரை அப்படி கிடையாது. ஏழரையில் எப்பவுமே ஐயா தான் ரெகுலர் கஸ்டமர். ஏதாவது கொடுத்துட்டாருன்னா உடனே நம்ம எடுத்துடுறதான். ஏதாவது ஒரு கிட்டான சூழலில் தான் அதை தவிர்க்க வேண்டியதாக போயிடும். மற்றபடி கிடைக்கிற கேப்லாம் போட்டுடுறது. அப்படி இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, வைகோ அவர்களை தொடர்ந்து சமீப காலமாக விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வைகோ அவர்கள் மீது வைக்கப்படுற விமர்சனங்கள் என்னென்னா, வைகோ அவர்கள் யார் தெரியுமா, கலைஞர் அவர்களையே பயங்கரமாக திட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி கேட்குறாங்க. மதிமுக அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு, எதிர்த்துட்டு இருந்தாங்க, இப்போ போய்ட்டு திமுக கிட்டே சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதும் அதுக்கப்புறமா எதிர்காலத்தில் அதை மாற்றிக்கிறதும் அப்படிங்கிறது அரசியலில் நடந்துகிட்டு இருக்குதான், காலகாலமாக நடக்கிறது. அதுதான் எங்கள் கட்சியிலையும் நடந்துச்சு. ஆனால் 9 வருஷத்துக்கு முன்னாடி மத ரீதியாக பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய எந்த சக்தியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அதனால் தமிழ்நாடை பாதுகாக்கணுங்கிறதுக்காக திமுக கூட கைகோர்க்கணும்னு முடிவு பண்ணோம். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இம்மியளவு கூட பிரச்சனை இல்லாமல் அதை கடைபிடிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஊருக்குள்ளே எல்லாரும் நம்மளை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பழசா இப்படி பேசினார் அப்படி பேசினாருன்ட்டு. சந்தோஷம் தான், அப்படியாவது டிவியில் என்னைய பற்றி பேசினீங்கல்ல, பேசுங்க அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாரு வைகோ அவர்கள். அப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு காலத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பிறகு அந்த முடிவை மாற்றிக்கிறாங்க. நாங்கள் 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு, திராவிட இயக்கத்தை காப்பாற்ற பாதுகாக்கணும்னா திமுக கழகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதியான பலம், ஒரு அன்ஷேக்கபிள் ஸ்ட்ரென்த், பெருசா இல்லாமல் இருக்கலாம், ஆனா ரொம்ப உறுதியானவங்க, திமுகவோட உடன்பாடு வைப்பதுன்னு சொல்லி முடிவெடுத்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரை ஒரு இம்மியளவு நெருடலும் அதில் ஏற்பட்டு விடாமல் நானோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ கருத்துக்கள் சொல்வதிலே மிக விழிப்பாக இருந்து வருகிறோம். ஆகவே எடுத்த முடிவில் இனி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திமுகவை ஆதரிப்பதுங்கிற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த காலத்தில் திமுகவே பிஜேபியோட கூட்டு வச்ச கட்சி தான் 99. ஆகவே அதை பழச சொல்லும் போது இந்த ஒரு போர்ஷனை மட்டும் அவுட் ஆஃப் டெக்ஸ்டா எடுத்து டிவி பூரா ரொம்ப ஃபிளாஷ் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேரையே அவங்க சொல்றது கிடையாது, இதையாவது சொல்றாங்களேன்னு என் பேர் அப்படியாவது வருதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் விளக்கம். அதுக்கு அடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் இப்போ அடுத்த மாதத்துக்குள்ள 3 தடவை தமிழ்நாட்டுக்கு வரப்போறாராம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல. இதை பற்றி கேட்குறாங்க, 3 தடவை வரப்போகிறாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு கேட்டால், அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரமான தந்திரசாலி, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல பயங்கரமாக யோசிக்கிற ஒரு ஆள். அவர் எப்படின்னா, திருக்குறளை தமிழில் எழுதியிருக்கிறது, பாரதியார் பாடலை தமிழில் இருக்கிறத ஹிந்தியில் எழுதிக்கிறது, தமிழில் எழுதிக்கிறதுல ஹிந்தியில் எழுதி அதை அப்படியே வாசிக்கிறது. இப்போ நம்ம தங்கிலீஷ்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி அதை வந்து தமிழை வந்து ஹிந்தியிலே அவங்க வாசிக்கிறதுக்காக வசதியாக எழுதிட்டு இங்கே வந்து மக்கள்கிட்ட வாசித்து காட்டினா மக்கள்லாம் மயங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாடு மக்கள் அப்படி கிடையவே கிடையாது. என்ன நினச்சாலும் மோடி அவர்களால் திமுக வந்து எதிர்த்து பாஜகவை தமிழ்நாட்டில் நிலையூன்ற வைக்க முடியாது. அவர் வந்தார்னா 3 நாள் இல்லை 33 நாள் வந்தாலும் சரி அவர் மனமுடைஞ்சு தான் போகிறாரு, டிஸப்பாயிண்ட் ஆயிடுவார் அவர் அப்படின்ட்டு இந்த இடத்துல பகிரங்கமாக ஒரு பிரச்சனையை பேசியிருக்காரு வைகோ அவர்கள். மாண்புமிகு பிரதமர் இருக்காரே, பெரிய தந்திரசாலி, பெரிய ஆள். எப்படி ஆள்னா, எப்படி ஜனங்களை ஏமாத்துறதுங்கிறத எவனும் அவரை கற்றுக்கிட்ட முடியாது. எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம், எனக்கு நல்ல நண்பர். அவர் பாரதியார் பாட்டை இந்தியில எழுதி, திருக்குறளை இந்தியில எழுதி, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றிலிருந்து 2 வரியை இந்தியில எழுதி அதை கொண்டு வந்து சொல்லி, தமிழர்களுடைய கடந்த காலத்தை பற்றியெல்லாம் சிலாயிச்சு பேசுறது, இவ்வளவும் பேச, இந்தியை கொண்டு வராதீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வராதீங்கன்னா அதை செய்வாரா? தமிழ்நாட்டை ஏமாத்தலான்னு நினைக்காரு. 3 தடவை இல்லை, அவர் 33 தடவை இங்க வந்தாலும் அவர் நினைக்கிற மாதிரி பிஜேபியை கொண்டு வந்து இங்க பதிக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் will be terribly disappointed after the election results.